வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரீல். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த ரெசிபியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு 1 pot ரெசிபி 10 நிமிஷத்தில் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வந்து வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம். இது கூடவே வந்து வீட்டில் இருக்க வடகம் வந்து சேர்த்துக்கோங்க. வடகம் இல்லைனா வந்து கடுகு போட்டு கூட நீங்கள் இதை வந்து தாளிச்சிக்கலாம். கூடவே வந்து காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு நான் வந்து 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு வந்து நான் நல்லா இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து தீய விடக்கூடாது. கூடவே 100 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஒரு வெங்காயம் 2 தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதையுமே வந்து தீய விடக்கூடாது. எல்லாமே லைட்டாக தான் வந்து நம்ம வறுக்கணும். ரொம்பவும் வந்து தீய விடக்கூடாது. நீங்கள் வந்து தீய விட்டிங்கன்னா இல்லை ஓவராக வந்து வறுத்தாலுமே டேஸ்ட் வந்து மாறிடும். உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வந்து வராது. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து 3 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து இதுக்கு ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு லைட்டான ஒரு காரமும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலேயே உங்களுக்கு தண்ணியும் இருக்கும். பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு 3லேருந்து 5 விசில் வந்து விட்டு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ப்ரெஷர் குக் ஆகணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வரணும். அதுக்காக வேண்டி தான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இல்லை நீங்கள் வந்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சமாக லைட்டாக வந்து தூக்கி கூட வைக்கலாம். நல்லா வந்து பருப்பு வந்து வெந்து வரணும். இல்லை நீங்கள் மறுபடியும் அதை வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க. நல்லா வந்து கல் சட்டி வந்து எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கணும். இந்த கடைச்சலுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா மத்து இருந்தால் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லை பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் வச்சு கூட நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து நீங்கள் புளியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் பருப்பொடியே நீங்கள் வந்து வேக வைக்கும் போது போட்டுக்கலாம். என்கிட்ட புளி பேஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து கடையும் போது நான் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வந்து இந்த புளி வந்து நல்லா புளிப்பு இருக்கும். நம்ம கடைச்சல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பருப்பு கடைச்சது இல்லைனா கெட்டி பருப்புன்னு கூட வந்து சொல்லுவாங்க. இல்லை வறுத்து கடைச்சதுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மெயினாக வந்து ரைஸ்க்கு வந்து நெய் போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சுட சுட சாதத்தோடு நெய் வந்து போட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன். கொஞ்சமாக வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக பருப்பு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் கூட வந்து அப்பளம் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுவும் நெய்யோடு கலந்து கொஞ்சமாக அப்பளத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.